ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா சரவணன். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அசிஸ்டண்ட்டு கேஷியராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் படித்தது பார்த்திங்கன்னா 10th தான் படிச்சிருந்தேன். ஆனால் எப்படி நீங்கள் நினைக்கலாம், என்னடா கேஷியராக வேலை பார்க்குறேன்ட்டு. நான் அனுபவத்தினால மட்டும்தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000 சம்பளம் வாங்குகிறேன். முதல்ல இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எங்கள் சித்தப்பா தான் அவர் தான் இங்கே லோட் மேனாக வேலை பார்த்துட்டு இருந்தார். பொருள்லாம் வண்டியில் இறக்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்ததுனால நான் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி படிக்கலாம், அடுத்தது மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்தோட எல்லா பொறுப்பையும் நான் தான் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அம்மாவும் கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. அதனால் அவங்க வீட்டில் இருந்தே இந்த மாவெல்லாம் அரைச்சி கொடுக்குறது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது. வெளியில் போய் வேலை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் உடம்புல இருந்ததுனால, அப்பாவுக்கு உடம்பு முடியாதனால சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சரி எங்கள் சித்தப்பா கிட்ட நான் சொன்னேன், நான் இதுக்கப்புறம் படிக்கலை, 10th படித்த வரைக்கும் போதும் சித்தப்பா, ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவர் சொன்னார், நீ வேணால் நான் சொல்கிறேன், வேணால் நீ பார்ட் டைமாக வேறு ஏதாச்சும் டிப்ளமோ மாதிரி படிச்சுக்கிட்டு வேணால் ஏதாச்சும் வேலை பாரு பார்ட் டைமாக அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் இப்போ சூழ்நிலை சரியில்லை சித்தப்பா வீட்லையெல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவரும் கஷ்டப்படுறாரு தான். அவர் வண்டி வாங்கி வச்சுட்டு அவருக்கும் 2 பிள்ளைங்க, அவங்களையும் படிக்க வச்சுட்டு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் அவருமே இருந்தார். அப்போ என்கிட்ட சொன்னார், சரி நான் அப்போனா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நான் அந்த லோடு ஏற்றுறேன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேணால் ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சித்தப்பா நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் சொன்னார் முதலாளிகிட்ட, ஏன்னா அவருக்கு ஒரு 10 வருஷமாக இருக்கிறதுனால அவர் முதலாளி சரி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு சும்மா ஹெல்ப்பராக வேலை பாருப்பா, ஏன்னா நீ இப்போ தானே வந்திருக்க வேலைக்கு, கொஞ்சம் ஹெல்ப்பராக இந்த மூட்டையெல்லாம் பிரித்து அடுக்கிறது, பொருள்லாம் எந்தெந்த இடத்துல ரேக்கில் இல்லையோ அதை மட்டும் வைக்கிறது, அந்த மாதிரி வேலையை முதல்ல பாரு, நான் 6,000 ரூபாய் சம்பளம் மாதம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் யோசித்தேன், சரி பரவாயில்ல, வீட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு 6,000ங்கிறது நம்மளுக்கு ஒரு செலவுக்கோ அப்பா ஏதாச்சும் மருத்துவ செலவுக்கு எதுக்காக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போனேன். அப்போ போனப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மனசு. அதாவது என்னோட படித்த பசங்க எல்லாருமே அடுத்தடுத்த படிப்புக்கு போனப்போ நம்ம இந்த மாதிரி வேலைக்கு வரமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலை தான் பட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்காக தானே இது பண்ணுறோம். இத்தனை வருஷம் நம்ம அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். நம்ம அதுக்கப்புறம் தங்கச்சியனாச்சும் நம்ம நல்லா படிக்க வைக்கணும். அவள் அப்போ தான் 8th படிச்சுட்டு இருந்தா. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் அவள் ஒரு 10th முடிக்கிறப்போ அவளை நாச்சும் ஒரு நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், 11th 12th முடிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நர்சிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன்.